ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வந்து இந்த உலகம் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கணக்கு சொல்கிறாங்க, பின்னோக்கி பாருங்கன்னு. இன்னும் முன்னோக்கி எவ்வளவோ ஆண்டுகள் போக போகுது. விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், எல்லா ஜீவராசிகளும் பிறக்குது, இருக்குது, இறக்குதுன்னு தொடர்ந்து அந்த சங்கிலி அருந்து போகாமல் ஒரு கண்டினியூட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. நம்ம வாழ்க்கையே எடுத்துங்களேன். நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. நாளைக்கும் இதே மாதிரி இருக்காது. நேற்று எந்திரிச்ச மாதிரி அதே டயத்துக்கு இன்றைக்கி எந்திரிக்கிறான் இல்லை. நேற்று சாப்பிட்ட மாதிரியே இன்றைக்கி சாப்பிட்டான் இல்லை. நேற்று பார்த்த மனிதர்களே இன்றைக்கி பார்க்குறோம் இல்லை. மாறிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது மாறிக்கிட்டே இருக்கு. மனித வாழ்க்கை வந்து சுவாரஸ்யங்கிறது அதில் தான் ரொம்ப முக்கியமானது. பழைய தொப்பி வியாபாரி கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன பிள்ளைகளை நம்ம படிச்சிருப்போம். நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். ரொம்ப காலமாக இருக்கிற கதை. பழைய கதைன்னு இல்லை, ரொம்ப தொப்பி வியாபாரி கதை, ரொம்ப பழைய கதை. அது உங்களுக்கு என்னென்னா தெரியும். ஒரு தொப்பி வியாபாரி இருந்தார். நிறைய தொப்பிகளை எடுத்துக்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருந்தார். போகிற வழியில் வெயில் அதிகமாக இருக்கேன்னு ஒரு மரத்தடியில் தங்கினார். அப்படியே அப்படி சாஞ்சி மரத்தில் சாஞ்சி உட்காந்தாரு. அப்படியே தூக்கம் வந்துடுச்சு. திடீர்னு முழிச்சு பார்த்தா அவர் கூடையில் வச்சுருந்த தொப்பிகள்லாம் காணாம். அப்படி நிமிர்ந்து பார்த்தா மேலே மரத்தில் நிறைய குரங்குகள் உட்காந்து ஆளுக்கு ஒரு தொப்பியை தலையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்துச்சு. இவர் என்ன பண்ணார், அந்த தொப்பிகளை கலெக்ட் பண்ணுறதுக்கு இவர் போட்டிருந்த தொப்பியில் கையை வச்சார். எல்லா குரங்கும் அதுக போட்டிருந்த தொப்பியில் கையை வச்சுச்சுங்க. அப்புறம் எடுத்தார். எல்லா குரங்கும் எடுத்துச்சு. படக்குன்னு கீழே போட்டார். எல்லா குரங்கும் தொப்பிகளை கீழே போட்டுருச்சு. உடனே எல்லாத்தையும் பிறக்கிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இது பழைய கதை. அந்த தொப்பி வியாபாரிக்கு ஒரு கொள்ளு பேரன் ஒருத்தர் இருந்தான். அவன் திரும்ப அவனும் தொப்பி வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். இது இப்போ தான் இந்த கதை தான் இது. பழசு மாதிரி இருக்காது எதுவுமே, அதை சொல்கிறதுக்கு தான். அந்த தொப்பி வியாபாரியுடைய கொள்ளு பேரன் நிறைய தொப்பிகளை ஒரு கூடையில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அந்த தாத்தா போன பாதையிலேயே போய் வெயில் அதிகமாக இருக்கேன்னு ஒரு மரத்தடியில் தங்கினான். அதே மரம்னு சொல்ல முடியாது, அது மாதிரி ஒரு மரத்தில் தங்கினான். கீழே உட்காந்தான். தொப்பி கூடைய வச்சான். அசதியாக இருந்துச்சு. அப்படியே சாஞ்சு படுத்துட்டான். முழிச்சு பார்த்தா வழக்கம் போல் அவங்க தாத்தாவுக்கு நேர்ந்த மாதிரியே தொப்பிகள்லாம் காணாம். மேலே பார்த்தா மரத்தில் ஒவ்வொரு குரங்கும் தலையில் தொப்பியோடு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவன் அசரலை. ஏன்னா தாத்தா சொல்லி கொடுத்த அந்த கதை இருக்குல்ல, தாத்தாவோட உத்தி இருக்குல்ல, அதை கை ஆளுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு படக்குன்னு என்ன பண்ணால் எல்லா குரங்கையும் பார்த்துக்கிட்டு இவன் தொப்பியில் கையை வச்சான். எல்லா குரங்கும் தொப்பியில் கையை வச்சிச்சு. படக்குன்னு எடுத்தான். இவன் தொப்பியை எடுத்து கீழே போட்டான். இவன் போட்டோடனே எந்த குரங்குமே கையை வச்ச குரங்கு தொப்பி எடுத்து கீழே போடலை. அதில் ஒரு குரங்கு படபடப்புடன்னு வேகமாக வந்து இவன் கீழே போட்ட தொப்பியை எடுத்து 2 தொப்பியை தலையில் வச்சுக்கிட்டு மேலே ஏறி உக்காந்துக்கிடுச்சு. இப்படி திருப்பி பார்த்தான். ஏடா நம்ம போட்டோம் அதுக்கு போடலைன்னு. அப்புறம் எடுத்துகிட்டு போய் மேலே உட்காந்த குரங்கு கடகடன்னு கீழே வந்துச்சு. இவன் பக்கத்தில் இருந்து இவன் காதில் சொல்லிச்சு, நீ அந்த பழைய தொப்பி வியாபாரி பேரன் தானே, உனக்கு மட்டும்தான் வாரிசு ஃப்ளாஷ்பேக் இருக்குமா, எங்களுக்கு இருக்காதா? எங்கள் தாத்தா குரங்குகள்லாம் எப்படி ஏமாந்துச்சோ அது மாதிரி ஏமாற மாட்டோம்ல நாங்கள், எங்களுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, நாங்கள் சூதானமாக இருப்போம் அப்படின்னு வடிவேலு மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு பாட்டுக்கு மேலே போய் உட்காந்துக்கிடுச்சு. பாருங்களேன், காலம் மாறிக்கிட்டே இருந்தாலும் கவனமாக இருக்காங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.